ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட். ஸோ சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு உள்ளூர்லேயே, அதாவது சென்னைக்குள்ளேயே நிறைய சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியூர் போங்க, ரொம்ப தூரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்ஃபினிட்டியோடைய பேக்கேஜ். ஸோ நம்மளுடைய இன்ஃபினிட்டி டூர் பேக்கேஜில் ஒன்று தான் கர்நாடகா டெம்பிள் டூர் பேக்கேஜ். ஸோ அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த பேக்கேஜ் கிளம்புறதுக்கு தான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து மங்களூர் வரைக்கும் ட்ரெயின் நம்பர் 12685 சென்னை சென்ட்ரல் மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஜேர்னி இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த வெல்கம் கிட்டு, டின்னரு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜேர்னி இங்கேருந்து தொடங்க போகுது. பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் இங்கே சென்ட்ரல்லேருந்து கிளம்ப போகுது. ஸோ வெல்கம் டு நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி சைட்லேருந்து வெல்கம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ வெல்கம் கிட்டு நைட்டுக்கு டின்னரும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலே ஏற்றிடுறோம். ஸோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கேஸு, ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ என் ரூட்டில் டின்னர் கிடைக்கும், பட் ஆனால் இங்கேருந்து ஏற்றுறது கொஞ்சம் சேஃப், அதனால் இங்கேயே ஏற்றிடுறோம். இன்ஃபினிட்டி சைட்லேருந்து வெல்கம் கிட்ட ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம மங்களூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20க்கு இங்கேருந்து கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுதுன்னா வண்டி உள்ளே வரல. ஸோ வந்த பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஜேர்னிக்கு பார்த்தீங்கன்னா இட்டார்சி செட்டோட வேப் சவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 39009 சக்கார்னி லைவர் லோக்கோ. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 கிளம்ப வேண்டியது 4:20 தான் ஷண்டிங்கே பண்ணாங்க. ஸோ நம்ம பேக்கேஜில் வரவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டு, வாட்டர் பாட்டில், நைட் டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லோக்கோ ஷாட்டையும் பார்த்துட்டு வந்துட்டோம். வெல்கம் கிட் நான் காட்டுறேன். அதை நாங்கள் காட்டுறோம். ட்ரெயின் கிளம்பின பிறகு எல்லா டீட்டெயிலாக காட்டுறோம். ஸோ பயணத்தை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தூங்குவோம். இது சேலஞ்செலாம் கிடையாது, ஒரு சூப்பரான பேக்கேஜ். ஒரு என்ன டெம்பிள் பேக்கேஜ். அதை இந்த ரயில் பயணத்தோடு ஆரம்பித்து பார்ப்போம். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த ஒரு 3 நாள் கர்நாடகாவில் தான் இருக்க போகிறோம். நம்ம 12685 சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. இந்த ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் மேட்டுப்பாளையம் சென்னை சென்ட்ரல்னு சொல்லிட்டு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் S6 தான் இன்னைக்கு. 4:45ங்க. ஸோ நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை சென்ட்ரல்லேருந்து 30 நிமிஷம் லேட்டில் கிளம்பியிருக்குங்க. 4:20 கிளம்ப வேண்டிய வண்டி 4:50 கிளம்பியிருக்கு. ஸோ நம்ம இன்ஃபினிட்டி ட்ரிப்பில் வெல்கம் கிட்டில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லி காமிச்சிருவோம். இப்போ ஆக்சுவலி பேக்கு பிராண்டிங் போட்ட பேக்கு நம்பர் இன்ஸ்டைல் எல்லாம் இருக்கும். பார்த்துக்கோங்க, என் கம்பெனிக்கு நான் தான் பிராண்டிங் பண்ணி ஜூஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பைனாப்பிள் ஜூஸு, ஹல்திராம்ஸ் மிக்சரு. ஓகே, அடுத்து பிஸ்கெட் பாக்கெட்டு, சின்ன பிஸ்கெட் பாக்கெட்டு, கடலை பருப்பி, அப்புறம் வெட் வைப் ஒன்று. இது பேப்பர் சோப்பு. அது பேப்பர் சோப்பு. இது ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு சேஷை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே தண்ணியில் நினச்சோன்னா அப்படியே சோப் மாதிரி ஆகிடுவது. ஸோ எத்தனை 3 6 ஐட்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி. ஏலகிரி எக்ஸ்பிரஸ் த ஒர்க்கர் ட்ரெயின் ஆஃப் சதர்ன் ரயில்வேங்க. சென்னையிலேருந்து ரொம்ப டிமாண்டாக போகிற வண்டி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே LHP ரன்லேயே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா மறக்காம போய் அதை பார்த்துருங்க.
ஸோ வண்டியோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஸ்டாப்பிங் தான். ஏன்னா இங்கேருந்து கிளம்புற பல ட்ரெயின்ஸ்க்கு வந்து ஆவடி நிற்கும்னு. பல ட்ரெயின்ஸ் இல்லை, ஆவடியில் நிற்கிற போகிற டைரக்ஷன் நிற்கிற ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் இவன் தான். வரும்போது கூட கேரளா ட்ரெயின்ஸ் நிறைய நிற்கிது. ட்ரிவாண்ட்ரம் வண்டி இருக்குது, ஆலப்பி நிற்கும். பட் போகும்போது நிற்கிற ஒரே வண்டி வந்தால் செம்ம க்ரௌடிங். சென்ட்ரலுக்கு அடுத்தபடியே பயங்கர க்ரௌடு. உள்ள ஒரு சொல்லி பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில் அண்ட்ரிஸோட எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் நின்று யாருனாங்க இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்த அஃபிஷியல் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்பாடி தாங்க. ஸோ அரக்கோணம் ஹால்ட்டு கிடையாது. இந்த வண்டிக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் விட்டால் காட்பாடி தான் ஹால்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடி ஹால்ட்டு கொடுத்தாங்க. ஆவடி விட்டால் டேரெக்டாக இதுக்கப்புறம் காட்பாடி தான் நிற்கும் நம்ம ட்ரெயின். இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் விலாகெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம இந்த சேனலில் ஒரு அவுட் ஸ்டேஷன் விலாக் எடுக்கணும் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 2 பேர் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் எண்ட் டு எண்ட் விலாக் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம், அவர் சேனல்லையும் போட்டிருக்காரு. ஸோ இந்த வண்டியில் விலாக் பண்ணி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை டு காட்பாடிக்கு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் இறங்கி போகிறத பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா அவனுக்கு ஆவடியை விட்டு அடுத்த ஆள் டேரக்ட் காட்பாடி தான். இன்டர்மீடியட் எதுவும் ஹால்ட்டு கிடையாது. Number 1, 2, 6, 8, 5 from Purachi Talevar, Dr. M.G. Ramchandran, Chennai Central. 2, Mangalore via Jonapete, Morapur, Salem, E-Road, Chennai Central, Mangalore Central Superfast Express via Portanur, Alghat, Shornur is standing on platform number 1. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மங்களூர் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற கிலோமீட்டர் வந்து 669. அப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிலே ஃபாஸ்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ ஈவினிங் 4:20 இங்கே கிளம்பி மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:20 மங்களூர் ரீச் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 668 ஐயோ கிலோமீட்டர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த 889 கிலோமீட்டர்ஸை கரெக்டாக 15 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூட்லேயே இந்த ஸ்ட்ரெச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்னு இவன் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி பேக்கேஜ் இல்லை கோயில்கள்லாம் விசிட் பண்ண போகிறோம்னா பெஸ்ட் ட்ரெயின் ஆப்ஷன் இவன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளம்புற வெஸ்ட் கோஸ்ட் ஏறிட்டோம்னா
ரொம்ப ஏர்லி மார்னிங் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து கிளம்புற மங்களூர் மெயில் ஏறிட்டோம்னா மத்தியானம் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கரெக்டாக அந்த 7 மணி டைமில் போகிறோம். 7 மணிக்கு இறங்கணுமா, ஃப்ரெஷ்ஷப் ஆனோமா, லைனாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கோயில்களை பார்த்தோமான்னு கரெக்டாக இருக்கும். 7 மணின்றது பிஃபோர்லேயே போய்டுவோம்ல, ஸ்லாக் இருக்குல்ல. சம்டைம்ஸ் பிஃபோர் போவோம், பட் இன்னைக்கு கொஞ்சம் டிலேவாக கிளம்புனதுனால நாளைக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி 7 மணி ஆகிடும். காட்பாடி வந்திருக்கோம். ஸோ சென்னையில் கிளம்புன அதே டிலே தான் காட்பாடி மெயின்டைன் ஆகுது. காட்பாடி தாண்டியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் டின்னர் தான் சாப்பிட போகிறோம். டின்னர் பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஏற்றியாச்சு. ஸோ என்ன டின்னர் வேணும்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டியோட ஓனர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோணி இருக்கும் என்னடா நைட்டு கொடுத்து 2 நேருக்கு சாயந்தரமே ஏற்றிருப்பீங்கன்னு. பட் அது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் ஏற்றிருக்கோம். கெட்டு போகிற விஷயம் மாதிரி எதுவுமே வந்து ஏற்றலை. கொடுத்துருக்கிற மெனு வந்து 2 இட்லி, 2 சப்பாத்தி, இட்லிக்கு தொட்டுக்க வந்து சாம்பார், சட்னி வந்து தேங்காய் சட்னி மாதிரி கொடுக்கல. தேங்காய் சட்னி மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து செழிச்சிருக்கும். வெங்காய சட்னி, வெங்காயமும் தக்காளியும் கலந்த சட்னி, கார சட்னி கொடுத்துருக்கு. அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கு வந்து பன்னீர் கிரேவி கொடுத்துருக்கு. ப்ளஸ் ஒரு ஸ்வீட் கேசரி கொடுத்துருக்கு. ஸோ ட்ராவல்னால பார்த்தீங்கன்னா லைட்டான டின்னர் ஐட்டம் தான் கொடுத்துருக்கு. 2 இட்லி 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். சொல்ல ரிவ்யூலாம் சொல்லணும் எப்படி இருக்கு அது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். இதாங்க டின்னரு. ஸோ சொன்ன மாதிரி 2 இட்லி 2 சப்பாத்தி, வெங்காய சட்னி, பன்னீர், ஸ்வீட்டு, சாம்பார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கடாக தான் இருக்கும். ஸோ எங்கேயுமே லீக் ஆகிற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது இதில். நாங்கள் சென்னையில் ஏற்றணுமா, ஸோ லீக் ஆகிற மாதிரி எங்கேயுமே தெரில. இட்லியே சாப்பிடாத ஆளுங்க ஒரு பேக்கேஜ் வர சொல்ல இட்லி தானே கொடுக்கணும். இட்லி தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இட்லி பெஸ்ட்டு. ஒரு இன்ஃபினிட்டி ஓனரா இருந்துகிட்டு வேத்து விறுவிறுக்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ லைட்டான டின்னர் தான். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இன்ஃபினிட்டின்றதுனால எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, சாப்பிட்டதுனால சொல்கிறேன். நான் சாப்பிட்டு வச்சு கை குழந்தை கையை நக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கேயும் கடையிலலாம் வாங்கல. இது வந்து தெரிஞ்ச பிரிண்ட் வந்து அவர் வந்து கேட்டரிங் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணாரு. ஒரு ஷெஃப்க்கு அவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணாரு. இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸ் சென்னையிலேருந்து கிளம்புறது. இப்போ மார்னிங் கிளம்புறோம்னா மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் நைட்டு கிளம்புறோம்னா இந்த மாதிரி டின்னர் கொடுத்துறது எல்லாமே அவர்கிட்ட. ஸோ இது இங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே அரேஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ வெளியூரில் போகிறதுமே பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயுமே ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது இல்லை. ஸ்டூடியோ ஒரு குக்கிங் டீம் வச்சு தான் நார்த் இந்தியாலாம் போக சொல்ல. வெளியில எங்கேயுமே ஃபுட்டு வாங்குறது கிடையாது. ஒரு குக்கிங் டீம் கூடயே கூட்டு போவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணுறது அங்கேயே சாப்பிடுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. நான் எல்லா பேக்கேஜஸ்லையுமே கேள்விப்பட்டிருக்கேன், நான் போனது கிடையாது. ஸோ எல்லாமே வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். டிஃப்ரெண்டாக இருக்கு. சென்ட்ரல்லேருந்து கிளம்புறது 1/2 மணி நேரம் லேட்டு. ஆனால் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காரு ஆன் டைம். ஸோ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:05, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:04 உள்ள வந்துச்சு. சொல்லப்போனால் பிஃபோர்லேயே வந்துருச்சுங்க. ஸோ சென்னையிலேருந்து சேலமுக்கு ஃபாஸ்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம 200 மைல் தான். 7:30 மணிக்கு கிளம்புறவன் நார்மல் எக்ஸ்பிரஸில் 4 hours 25 minutes எடுத்துப்போம் இங்கே வரத்துக்கு. பட் ஆனால் நம்ம வண்டி 1/2 hour டிலேல கிளம்பி இங்கே பிஃபோர் டைமில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த ஸ்ட்ரெச்சை 4 hours 15 minutes கவர் பண்ணியிருக்கு. ஸோ சொல்லப்போனால் செம்ம ரன்னுங்க. எங்கேயுமே ஸ்லோ பண்ணலை, எங்கேயுமே லோ பண்ணல. சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் 130 வந்தாங்க. அதுக்கப்புறம் 110 கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. வித் இன்டர்மீடியட் ஹால்ட் ஆஃப் காட்பாடி, ஜோலார்பேட்டை, மொரப்பூர் 3 ஹால்ட்டோட. அவனுக்கு ஒரே ஒரு ஹால்ட்டோடையே அவன் 4 மணி நேரம் 25 நிமிஷத்தில் வருவான். இவன் 3 ஹால்ட்டு வச்சு 4.25 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருக்கான். நாளைக்கு மார்னிங்லாம் டிலே ஆகும்னு கவலைப்பட தேவையில்லை. இங்கே வந்து கடையை சாத்துறோம், தூங்க போகிறோம். இதெல்லாம் முடிச்சாச்சுல, நேரம் வந்து தூங்குறது தான். சேலமில் ஒருத்தர் ஏறுறாரு, ஈரோட்டில் 3 பேர். ஸோ தூங்கிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா மங்களூரில் இருந்துச்சா மங்களூரில் பேசுகிறோம், இல்லை எங்கே முன்னாடி தெரிக்கிறோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் உள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் தான். பட் ஆனால் அவன் பாண்டிச்சேரியிலேருந்து வருவான். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி விழுப்புரத்தில் ஒரு ரிவர்சல் முடிச்சுட்டு விருதாச்சலத்தில் ஒரு ரிவர்சல் முடிச்சுட்டு இப்போ சேலம் வந்திருக்கா. சேலம்லேயே ஒரு ரிவர்சல் அந்த வண்டிக்கு. நம்மளுக்கு பின்னாடியே தான் மங்களூர் வரைக்கும் வருவான். ஈரோடு கிட்ட ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு மின்னல் மின்னிட்டு இருக்கு. ஸோ சென்னையில் வாட்டி வறண்டு போயிட்டு இங்கே வந்து இந்த மின்னல் இடியெல்லாம் பார்க்க சொல்லவே செம்ம சூப்பராக இருக்குங்க. சேலத்திலே தூங்குறோம்னு சொன்னோம். பட் ஆனால் இங்கே ஈரோடில் போர்டிங் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஈரோடு ரீச் பண்ணியாச்சு. ஆன் டைம் வந்திருக்கான். 10:05 ஷெடியூல். ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 10:05 வந்திருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரி மாறிட்டு வருதுங்க. உள்ள வருஷத்தில் பார்த்துருப்பீங்க, மின்னெல்லாம் பயங்கரமாக மின்னிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வெயிலில் வாட்டி வதச்சின்னு வந்தோம். இங்கே வந்து அப்படியே மின்னிட்டு இருக்கு. குளிர்லாம் இல்லை. கர்நாடகா டு பி த சேம். கர்நாடகாலையும் வந்து லைட்டாக மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைம் தான். என்னடா வெயில் காலத்தில் மான்சூன்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க. பார்க்கலாம் நாளைக்கு அங்கே போனால் தெரியும் அப்படின்னு. சரி, ஒரு சாயை போட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியது தான். கண்டினியூ பண்ண வேண்டியது, தூங்க வேண்டியது தான். இந்த வாட்டியை ஸ்டார்ட் ஆகும். இந்த வாட்டி கண்டிப்பாக தூங்க போகிறோம். ஒரு முந்நூறு எண்ணிக்கிறேன். நைட்டு ஈரோட்லேயே சொல்லிட்டு போய் படுத்தோம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. திருப்பூர் கிட்ட எல்லாம் போச்செல்லாம் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வெளியில நின்று அந்த மின்னெல்லாம் ரசிச்சுட்டு தான் போய் படுத்தோம். அப்போ தூங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காசர்கோடு தாண்டி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போதான் எந்திரிச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10. செம்ம தூக்கம். நடுவில் மட்டும் கண்ணூர்லேருந்து கிளம்ப சொல்ல எந்திரிச்சேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு எந்திரிச்சேன். ஸோ அதுவும் கிளிப்பிங்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ காசர்கோடு தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ டைம் காசர்கோடை பொறுத்த வரைக்கும் வண்டி டிலே தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மங்களூருக்கு கண்டிப்பாக பிஃபோரில் போய்ட்டு தான் சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ல பிடிச்சது இந்த ட்ரெயின் வந்து அப்படியே சீயா ஓட்டுற மாதிரியே போகும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீ இருக்கும். இந்த ரூட்டில் இல்லை, என்டையர் கேரளாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனிக்காக தான் இருக்கும். பக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலோட வியூ எல்லாம் தெரியும். அதெல்லாம் காட்டுறேன் நான். அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு, இன்னும் எழுச்சிக்கல அவரு.
பார்த்தீங்களா கடல் தாங்க ஃபுல்லாக அது. ஃபுல்லாக கடல் தான் அது. செம்மையாக இருக்கு பாருங்களேன். மங்களூர் வந்துட்டாலே சிக்னேச்சர் என்ட்ரி இந்த ரிவர் தாங்க. மங்களூர் திருவனந்தபுரம் வந்தே பாரத் 20 கார் வந்தே பாரத் இது. மங்களூர் சென்னை ஏக்குமர் எக்ஸ்பிரஸுங்க. இப்போ கிளம்பி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 3 மணிக்கு சென்னை ஏக்குமர் போவோம். 3 மணியா 4 மணியான்னு தெரியல. திருச்சி போயிட்டு அந்த ரூட்டில் போகிற வண்டி இது. மங்களூர் சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுக்கா. நேற்று அரை மணி நேரம் டிலேயில் கிளம்புன வண்டி இங்கே அரை மணி நேரம் பிஃபோர் டைமில் வந்துருச்சு. ஸோ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:20, டைம் பார்த்தீங்கன்னா 6:48 தான் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் மங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. 15 கூட வச்சுக்க, அரை மணி நேரம். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில போனோன்னே என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து டெம்போ ரெடியாக இருக்கும். அதில் ஏறி ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ரூம்ஸ்க்கு போகிறோம். வாங்க வெளியில் போய் அப்படியே டெம்போலாம் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போவோம். நம்ம ட்ரிப்புக்கு உண்டான டெம்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு டெம்போ, ஸோ 2 டெம்போ. இந்த 3 நாள் டெம்பிள் ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா இந்த டெம்போஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி கடைசி நாள் இங்கே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் என்டையர் இதில் தான் இருக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நேராக ரெசார்ட்டுக்கு, அதாவது ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஜேர்னி இருக்கும். நம்ம பேக்கேஜில் வரும். ஸோ நம்மளுக்கு வண்டி புக் பண்ணியாச்சுங்க. இந்த சோலோ ட்ராவலர், ஸோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மங்களூர் வந்துட்டிங்கன்னா மங்களூர் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் போனாலே கொல்லூர், முருதேஸ்வரருக்குலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர இடத்துலேயே பார்த்துருப்பீங்க பஸ் உள்ள ரெசார்ட்ஸ்லாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரைவேட் பஸ் ஆப்ஷன் இங்கே மங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இருக்குது. குளிச்சிலாம் ரிஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நேராக ரன்னிங் பண்ணிக்கினே இருப்பேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 4 கோயில்கிட்ட கவர் பண்ண போகிறோமா, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பேக்கேஜில் என்னென்ன கோயில்கள்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம், இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு 3 நாளில் 9 கோயில்கள் கவர் பண்ணுறோம். ஸோ என்னென்ன கோயில், அது எப்படி கவர் பண்ணுறோம், அடுத்தடுத்து எங்கே தங்குறோம், என்ன சாப்பிட போகிறோம், எல்லாமே வந்து அடுத்த vlogல கண்டிப்பாக வரும்.
ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வண்டி போகிறதுனால அந்த வண்டியில் வந்து அவர் போகிறாரு. ஸோ செகண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன். நான் அந்த வண்டியில் போகிறவங்களுக்கு ரூட்டு தெரியும். ஸோ அதனால் அவர் அந்த வண்டியில் போகிறாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ இதோட வந்து எண்ட் ஆகுது. டே 1ல நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். காலைல ஃப்ரெஷ் அப் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரெயின் ட்ராவல் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டாச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங். இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ 3 நாள் என்னென்ன கோயில் பார்க்குறோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம்னு சொல்லி எல்லாமே ஒரே வீடியோவில் வரும். இன்ஃபினிட்டி சைட்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் தொடர்ந்து வந்து சேலஞ்சஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சேஞ்ச் ஓவருக்கு இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி பேக்கேஜஸ் போகிறத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு சேஞ்சுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி பேக்கேஜ் வீடியோஸ்லாம் வந்து இந்த சேனலில் போடலாமா, இல்லை வேறு இடங்களுக்கு தூரமாக போகிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நான் 9 பாயிண்ட் சேர்த்து விட்டு போயிடுங்க. அடுத்து அந்த சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் vlogல கண்டினியூ பண்ணுவோம். டாடா.